டிஎம்கே செஞ்ச சாதனை, நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதனையில் இதுவரைக்கும் வரலாற்றில் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கடனை சுமையை ஏற்றிருக்காரு. இது வரைக்கும் நம்ம சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2021 வரைக்கும் நம்மளுக்கு இருந்த கடன் சுமை 4,85,000 கோடி. இப்போ இந்த 5 வருஷத்தில் மட்டும் 2021 25 வரைக்கும் 4,65,000 கோடி. இப்போ இதை டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 9 லட்சம் டு 10 லட்சம் கோடி நம்மளுக்கு கடன் சுமை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கடன் சுமை நம்ம வர வருமானத்தில் 21% நம்ம கடன் சுமையை கட்டுறதுக்கே நம்ம செலவழிக்கிறோம். இதனால என்ன பிரச்சனைகள் வரும்னா, நம்மளோட அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாது, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாது, அது போக நம்ம எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா அவங்க ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிற காசு மாதம் 3,000 கோடி. அவங்க இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச லஞ்சத்தில் சம்பாதிச்ச காசு மட்டும் 1,50,000 கோடிக்கு மேலே. இதை அவங்கள சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம கடன் சுமையும் குறைஞ்சிருக்கும், மக்களுக்கு நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்துக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நோக்கி போகாமல் இந்த குடும்பத்தோட வளர்ச்சியை மட்டும் நோக்கி போனது தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தோட வாட்ச் ஒன்றுமே பல்லாயிரம் கோடி, ஒன்றுமே பல கோடிகள் சமம். இப்போ திரு சபரீஷன் போட்டிருந்த வாட்சாக இருக்கட்டும், அந்த வாட்ச் ஒன்றுமே ஒரு 3 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களோட சொத்து மதிப்பு எல்லாமே சேர்த்து 3 கோடி தான் சொல்கிறாரு. இதெல்லாம் தான் மக்களுக்கு ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி போய் வாக்குறுதி கொடுக்கறது மக்களுக்கு மக்கள் இதை ஏற்றுக்க முடியல.